சிவானி, தூங்குறியா? எதுவுமே சாப்பிடல, இப்படி வெறும் வயித்தோட படுத்து தூங்கிட்டு இருக்க. சரி, தூங்கி எழுந்துரு, காலையில சரியா போகும். ஸ்வேதா, சக்தி வா. சிவானி ஆனா தூங்குறா. தூங்குறாளா? ஸ்வேதாமா, சாப்பிடலன்னு சொன்ன. ஆமா சக்தி, எதுவுமே சாப்பிடல. அது மாதிரி இப்பதான் தூங்குறா. இவ்வளவு நேரம் ரொம்ப முடியாம அனத்திக்கிட்டு இருந்தா. காய்ச்சல் விட்டுருக்கா? இல்ல சக்தி, அப்படியே தான் இருக்கு. ஏன் இன்னும் காய்ச்சல் விடல? ஹாஸ்பிட்டல் போயாச்சு, ஊசி போட்டதும் கொஞ்ச நாள் குறைய வேண்டாம்? சக்தி, அதான் எனக்கும் தெரியல. காய்ச்சல் இப்படி இருக்கு, திரும்பவும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாமா? இல்லம்மா, நல்லா அசந்து தூங்குறா, தூங்கட்டும். தூங்கி எழுந்ததும் காலையில பாப்போம். குறையலன்னா திரும்பவும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். சரி சக்தி, ஆனா சாப்பிடாம இருக்காளே. காய்ச்சல் ரொம்ப இருக்கனால பசி எடுக்காது. நீ விடு, தூங்கி எழுந்திச்சாலே பாதி சீக்கு போகும்பாங்க. தூங்கி எழுந்ததும் பாத்துக்கலாம். சரி சக்தி. நீ சாப்பிட்டியா? இனிமேதான். சரி வா, சாப்பிடலாம். சிவானி, ஒரே நாள் அப்படி அசந்து போவேன்னு நான் எதிர்பார்க்கல. தூங்கு, நான் கண்டிப்பா உன் அப்பப்பா வந்து பாத்துக்கிறேன். வசுகி, யோ தங்கம், ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? எதிர்பார்க்கவே இல்லப்போ. இவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்க, உடனே ஸ்வீட் கொடுக்கணுமே. இரு இந்த ஒரு நிமிஷம். மா, இரியா, இதோ வாரேன். அண்ணி, சூப்பர் அண்ணி, என்னைய அத்தையாக்கிட்டீங்க. அம்மான சாதனா, என் பொண்ணுக்கு நீ அத்தை. அண்ணி, அது என்ன பொண்ணுங்கறீங்க? எனக்கு தம்பி தான் வேணும். தம்பியா? ஆமா அண்ணி, எனக்கு குட்டி தம்பி தான் வேணும். சரிம்மா, தம்பியோ பாப்பாவோ இன்னும் சீக்கிரத்துல வந்துருவான், பார்க்கலாம். சரி சரி அண்ணி, இனிப்பு நிறைய சாப்பிடாதீங்க. ஏமா? இல்ல நீ பெண் குழந்தைனா ஸ்வீட் நிறைய சாப்பிடணும்னு தோணுமா? அதே இது பையனா நல்ல காரஞ்சாரமா சாப்பிடணும்னு தோணுமா? நீங்க என்ன பண்றீங்க? நல்ல காரஞ்சாரமாவே சாப்பிடுங்க, ஸ்வீட் எல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. அப்பதான் பையன் பிறப்பான். ஏய் சாதனா, இது யார் சொன்னா உனக்கு? ஒரு ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க அண்ணி, நான் படிச்சேன். அதனால நீங்க நல்ல காரஞ்சாரமா சாப்பிடுங்க, ஸ்வீட் எல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. சாதனா, பெண் குழந்தை இருந்தா ஸ்வீட் சாப்பிட தோணும், ஆண் குழந்தை இருந்தா காரஞ்சாரமா சாப்பிட தோணும்னு தான் சொல்லியிருக்காங்க. நீ சொல்ற மாதிரிலாம் சாப்பிட்டா ஆண் குழந்தை பிறக்காது. அண்ணி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு என் மருமகன் வேணும். நீங்க காரஞ்சாரமா சாப்பிடுங்க, ஓகேவா? சரிம்மா. ஏ சாதனா, என்னண்ணா? எதுக்கு மருமகன் வேணும்னு ஆசைப்படுற? தெரியலண்ணா, ஆனா எனக்கு மருமகன் தான் வேணும். சரிம்மா. ஐயோ, என் அண்ணனா அண்ணன் தான், நான் சொன்னது சரின்ட்டீங்க. வாசுகி, அத்தை. இந்தாமா. ஆம். நல்ல செய்தி சொன்னேல, வீட்ல இப்பைக்கு சீனி தான் இருந்தது, அதுக்காக தான் கொண்டு வந்து கொடுத்தேன். அத்தை உனக்கு நாளைக்கு ஏதாவது செஞ்சு தரேன். சரிங்க அத்தை. மாமா, ஸ்வீட் எல்லாம் செஞ்சு கொடுக்காதீங்க, காரஞ்சாரமா ஏதாவது சூப்பர் ரெசிபி செஞ்சு கொடுங்க. காரஞ்சாரமாவா? காரஞ்சாரமா செஞ்சு கொடுக்கவா? சரிதான். ஏய் சாதனா, உனக்கு ஸ்வீட் தானே ரொம்ப பிடிக்கும், இப்ப என்ன காரஞ்சாரமான்னு கேக்குற? மா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, நீங்க செஞ்சு கொடுங்க. மாமா, அதெல்லாம் வேண்டாம். ஃபர்ஸ்ட் டைம் ஸ்வீட் தான் கொடுக்கணும். நீங்க ஸ்வீட்டே செஞ்சு கொடுங்க. சரி ஓகே, ஆனா நான் ஸ்வீட் செய்வேன், வாசுகிக்கு கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டீங்களா? பிறகு எதுக்கு செய்யணும்? என்ன சொல்றீங்க? வாசுகி, நீ 3 மாசம் கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் ஸ்வீட் சும்மா லைட்டா எடுத்துக்கிட்டா போதும். அதனால வீட்ல ஸ்வீட் செஞ்சாலும் உனக்கு 1 ஸ்பூன் தான், ஓகேவா? இது வேறயா? என்னம்மா? ஒண்ணு இல்ல அத்தை, 1 டீஸ்பூனே சாப்பிட்டுக்கிறேன். இதுல இருந்து இப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, 3 மாசம் கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் வாசுகி இனிப்பு கொடுக்க கூடாது. 3 மாசம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா வாசுகி எக்ஸ்ட்ரா என்ன சாப்பிட கேட்டாலும் ஸ்வீட்டா வாங்கி கொடுக்கணும். அப்பதான் எங்க அம்மா வருவாங்க. என்ன திரு, ஏதோ யோசிக்கிற மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. உங்களுக்கு தெரியாததா எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும்னு அவகிட்ட சொல்லுங்க, அவ அதுபடி கேட்டுக்குவா. தெரியாததா சொல்லி கொடுங்கம்மா. நீங்க தான் பாத்துக்கணும். இதெல்லாம் சொல்லணுமா? ஏன் பேரப்புள்ள வரப்போறான், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிங்கம்மா. சரி போங்க, 2 பேரும் போய் கை கால் கழுவிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு சாப்பிட வாங்க. சரிங்கம்மா. அத்தை, மாமாட்ட சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேமா. ஐயோ, உங்க மாமாவுக்கு சந்தோஷத்தை கேட்டுக்கோ. அவர் இவ்வளவு சந்தோஷமா பேசி நான் பார்த்ததில்ல. உங்களுக்காக சீக்கிரமே வருவாரு பாரு. இல்லம்மா, அப்பா என்கிட்ட போன் பண்ணி பேசினாங்க, நான் பேசிட்டேன். ஓ அப்படியாடா, எப்போ வரேனாரு? இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கான். சிவானிக்கு காய்ச்சலாம். காய்ச்சலா? ஆமாமா, அதனால சக்தி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறனால சீக்கிரம் வீட்டுக்கு போயிட்டானா. அப்பா அதனால இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு சொன்னாங்க. நாமளெல்லாம் சீக்கிரம் சாப்பிட்டு படுக்க சொன்னாங்க. ஓ அப்படியா? என்னங்க, இப்போ போன் பண்ணீங்களா? சிவானிக்கு எப்படி இருக்கு? சக்திட்ட கேட்டேமா, தூங்குறான்னு சொன்னான். காலையில எழுந்ததும் சரியா போகும்னு சொன்னான். பாப்போம், இல்லாட்டி நான் நாளைக்கு ஒரு போய் பாத்துட்டு வந்துடுறேன். சரிங்க. அம்மா, நீங்க சாப்பாடு எடுத்து வைங்க, நாங்க ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறோம். சரி திரு, போ.
பா, என்னடா தங்கம்? அம்மா இன்னைக்கு எனக்கு கேசரி செஞ்சு தரேன்னு ஏமாத்திட்டாங்கப்பா. ஏமாத்திட்டால? என்ன செய்யண்டா? பா, நாளைக்கு அப்புறம் எனக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. என்ன வேணும்னு சொல்லு. கடை கூட்டு போறீங்களா? பேக்கரி கூட்டு போங்க. எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ வாங்கிக்குவேன். வாங்குவடி. ஒரு கேசரி செய்யாததுக்கு பேக்கரியை போய் காலி பண்ணிட்டு வருவியா? மா, பேக்கரி எல்லாம் காலி பண்ண மாட்டேன். ஓ, அப்பனா உங்க அப்பா பர்ஸ காலி பண்ணுவியா? மா, இப்போ உனக்கு என்னடி வேணும்? கேசரி தானே? ஆமா. வெயிட் பண்ணு. வெயிட் பண்ணா? ஏன்பா, அம்மா கேசரி செஞ்சு ரெடியா வச்சிருப்பாங்களோ? வச்சிருப்பான்னு தான்டா நினைக்கிறேன். ஓவர் சந்தோஷமா இருக்காளே, என்னவா இருக்கும்? பா, சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி பேசிருப்பாங்க. என் மார்க்க சொன்னதும் எல்லாரும் ரொம்ப பெருமையா பேசிருப்பாங்க. அந்த பெருமையில வந்து சந்தோஷமா இருக்கும்பா. ஹோ, அப்படிங்கிற? பா, அப்படிதான்ப்பா. சரி சரி, பார்க்கலாம். இந்தாங்க. சுட சுட சுவையான ஸ்வீட்டான கேசரி. மா, எனக்காகவா செஞ்சீங்க? அடி போடி, உனக்காக யார் செஞ்சா? மா, என்னங்க? சொல்லு பாலா, உன்னோட இந்த சந்தோஷத்துக்கு காரணம்? அது ஒண்ணு இல்லைங்க. நீங்க தாத்தாவாக போறீங்க, நான் பாட்டியாக போறேன். மாமா, நீங்க ஆல்ரெடி பாட்டி தான். இனிமேல் என்ன ஆக போறது? அடியே, அடி வாங்க போற. பாலா, என்ன சொல்ற? ஆமாங்க, வாசுகி ஃபோன் பண்ணா. இன்னைக்கு ஹாஸ்பிடல் போயிட்டு வந்தாலாம். ஹாஸ்பிட்டலா? எதுக்குமா? என் பொண்ணுக்கு என்ன செய்யுது? ஒண்ணு செய்யலங்க, எல்லாம் நல்ல விஷயம் தான். நல்ல விஷயம். ஆமாங்க, நம்ம பொண்ணு மாசமா இருக்காளாம். ஹே பாலா, என்ன சொல்ற? ஆமாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் ஃபோன் பண்ணி சொன்னா. கேட்ட எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? அந்த சந்தோஷத்துக்கு என்ன பண்ணலாம்டா? உடனே கேசரி செஞ்சேன். என்னங்க, ஸ்வீட் சாப்பிடுங்க. நீங்க தாத்தாவாக போறீங்க. பாலா, என் பொண்ணு ஒரு குழந்தைக்கு தாயாக போறாளா? ஆமாங்க. மா, எப்ப ஃபோன் பண்ணா வாசுகி? 1/2 மணி நேரம் இருக்கும்டி. எதுக்கு ஃபோன் எடுக்கல? இப்ப ஹாஸ்பிடல்ல இருந்தாலாம், அதான் பேச முடியலன்னு சொன்னா. ஆமாமா, நாளைக்கு போய் வாசுகியை பார்த்துட்டு வருவோமா? கண்டிப்பாடி. நாளைக்கு அவளுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கான், எழுத போவேன்னு சொன்னா. நம்ம சாயங்காலம் கிளம்பி போலாமா? போலாமா? என்னங்க? என்னம்மா கேட்டுக்கிட்டு? நாளைக்கு சாயங்காலம் சீக்கிரம் வந்துடுறேன், எல்லாரும் போயிட்டு வரலாம். சரிங்க. ஸ்வீட் சாப்பிடுங்க. கண்டிப்பா. மா, உங்களுக்கும் எடுத்துட்டு வாங்க, சேர்ந்தே சாப்பிடலாம். சரிடி. நாளைக்கு என் பொண்ணை போய் பார்க்கணும். வாசுகி என் தங்கண்டி. சிவானி, என்னம்மா பண்ற? இப்போ வரைக்கும் உன்கிட்ட ஒரு மெசேஜ் கூட இல்ல. என்னோட மெசேஜுக்கும் ரிப்ளை இல்ல. எனக்கு இப்பவே உன்னை பார்க்கணும்னு தோணுது. நீ ஒரு வார்த்தை பேசிட்டா கூட ஓகே. உன்னை பத்தி என்ன ஏதுன்னு தெரியாம நீ பேசாம மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? என்ன பண்ற சிவானி? சிவானி, இன்னும் நீ எழுந்திருக்கலையா? நல்லா தூங்குறா. சரி, தூங்கட்டும், நாம போய் படுக்கலாம். இன்னும் காய்ச்சல் விடல. சரி, ஓகேமா, நல்லா தூங்குற. இதுக்கே உனக்கு காய்ச்சல் விட்டுரும். எது ஒண்ணுனா என்ன கூப்பிடு. நல்லா தூங்குறா. நாம அடிக்கடி வந்து பாத்துக்கலாம். அம்மா, தலையெல்லாம் வலிக்குது. அம்மா, அம்மா, முடியல. சாப்பிடவே இல்ல, ஆனா ஃபுல்லா வாமிட் வந்துருச்சு. காலெல்லாம் வலிக்குது. அம்மா, உன் கூட நான் இருக்கும் போதும் உடம்புக்கு முடியலனா இப்படிதான் தனியா கஷ்டப்படுவேன். இப்ப நீ என் கூட இல்ல, அதே மாதிரிதாம்மா. ஒரு வித்தியாசமும் இல்ல. நான் கடைசி வரைக்கும் இப்படித்தானா? எனக்கு யாருமே இல்லைல்ல. இந்நேரம் எல்லாரும் தூங்கியிருப்பாங்க, ஆனா நான் மட்டும். என்னோட வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சுல. பக்கத்துல யாராவது இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஆனா ஸ்வேதாவை கூப்பிடலாமா? அவ நமக்காக எவ்வளவோ பாக்குறா. இப்படி தூங்குற நேரம் தொந்தரவு பண்ணக்கூடாது. இருக்கட்டும், நமக்கு எப்பவும் இதே நிலைமை தானே. என்ன பெத்த அம்மாவே என்ன ஒரு நாள் கூட பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டது இல்ல. ஸ்வேதாவை நம்ம கஷ்டப்படுத்த கூடாது. இருக்கட்டும். முடிஞ்ச அளவு சமாளிப்போம். கண்ணு மூடி படுக்க வேண்டியதான்.
எனக்கு என்னமோ சிவானி கஷ்டப்படுற மாதிரியே தோணுது. காலையில எழுந்ததும் சிவானி வீட்டுக்கு போய் சிவானிய பார்க்கணும். சக்தி என்ன சொன்னாலும் சரி, இல்ல அவங்க அப்பா ஏதாவது பேசினாலும் சரி, எப்படியாவது பேசி சிவானிய ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஐயா, ரொம்ப நன்றியா. உங்க வீட்டு விசேஷம் மாதிரி ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செஞ்சு நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐயா. என்னண்ணே, நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் தான். ஐயா, நாளைக்கு பெரியவர் வருவாரா? தாத்தா வாராங்களான்னு தெரியலண்ணே. நான் வேணா சொல்லி பாக்குறேன். ஏன்னா தாத்தா காலையில எழுந்ததும் கோவிலுக்கு தான் போவாங்க. வீட்டுக்கு வர 11 மணிக்கு மேல ஆகும். இது முகூர்த்தம் சீக்கிரமேயா? நாங்கெல்லாம் வாரோண்ணே. கல்யாணத்தை முடிங்க, பொண்ணு மாப்பிள்ளையோட தாத்தாட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். இல்ல இல்ல, நான் எதுக்கு சொல்றேன்னா ஐயா தாலி எடுத்து கொடுப்பாருன்னு நினைச்சேன். சரியா சரியா இருக்கட்டும். கல்யாணம் முடிஞ்சதும் பொண்ணு மாப்பிள்ளைய நான் கூட்டிட்டு போய் ஐயாட்ட காமிச்சுக்கிறேன். ஐயா அப்பா ஆசீர்வாதம் பண்ணாலே போதும். ஆனா நீங்க நாளைக்கு சீக்கிரம் வந்துருங்க. உங்க கையால என் பொண்ணுக்கு தாலி எடுத்து கொடுங்க. என்னண்ணே, நானா? நீங்க வேற, அவ்வளவு பெரிய மனுஷன் எல்லாம் நான் இல்ல. எங்க வீட்டுக்கு நீங்க தான் பெரிய மனுஷன். வாங்கய்யா, காலையில சீக்கிரம் வந்துருங்க. அண்ணே, எங்களுக்கு எல்லாம் நீங்க தான். நீங்க வந்து முன்ன நின்னு நடத்துறதா எங்களுக்கு சந்தோஷம். மறுப்பு பேசாம நாளைக்கு சீக்கிரம் வந்துருங்க. சரிங்கம்மா. அம்மா, நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். மாசமா இருக்கிறதா கேள்விப்பட்டேன். எத்தனை மாசமா? 3 முடிஞ்சதுங்க. ஓ அப்படியா, சரி சரி. ஐயா, அம்மா பிள்ளைகள்லாம் வந்தாங்க. வீட்டுக்கு கிளம்பிட்டாங்கண்ணே. மணி இப்பவே 11 ஆக போகுது. இனி வீட்டுக்கு போறது சிரமம்னு நான் தான் சாப்பிட்டதும் கிளம்ப சொல்லிட்டேன். ஓ அப்படியா, சரி சரி. காலையில சீக்கிரம் எல்லாரும் வந்துருங்க. கண்டிப்பா. சரிங்கண்ணே, நாங்க அப்படியே கிளம்புறோம். சரிங்க ஐயா. அம்மா, நாளைக்கு சீக்கிரம் வந்துருங்க. சரிங்கண்ணே. ராணி, போலாமா? வீரா, சொல்லு ராணி. அவங்க தமிழோட அப்பா தானே? ஆமாமா, தமிழோட அப்பாவோட தங்கச்சி தான் இவங்க. இவங்க அவங்களுக்கு தங்கச்சியா? என்ன சொல்ற வீரா? அக்கா மாதிரி இருக்காங்க. ஏய், அவங்க காதல விழப்போகுது. இல்ல வீரா, முடியெல்லாம் பாத்தியா எப்படி நரைச்சு போச்சுன்னு? தமிழோட அப்பாவை பாரு, இவங்களுக்கு தம்பி மாதிரி. சொல்ல போனா மகை மாதிரி இருக்காங்க. ஐயோ, அம்மா ராணி, இது கல்யாண வீடுமா? சலசலப்பை ஏற்படுத்தி விட்டுறாத. நாம போலாமா? சரி வீரா. ம். வீரா, அங்க பார் தமிழ். தமிழ்கிட்ட பேசிட்டு போலாமா? பேசலாமா? என்னதான் இருந்தாலும் என் அக்கா வீட்டுக்கு மருமகன் ஆக போறவன். பார்த்துட்டு பேசாம இருந்தா எப்படி? சரி வீரா, வா. துளசி, என்னம்மா விடிஞ்சா கல்யாணம்? நினைப்பாரு 11 தாண்டுது. போமா, போய் தூங்கு. அத்தை, எனக்கு தூக்கமே வரல. தூக்கம் வரலையா? அதுக்காக இப்படி வெளியே வா. உள்ள ரூம்காது போ. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் மண்டபத்துல தான் இருக்காங்க. உன்னை பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்ன அத்தை, வெளியே உங்க கூட நிக்கிறதுக்கும் ஏதாவது நினைப்பாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க அத்தை. மா, என்ன தமிழ்? மாப்பிள்ளை என்ன வரவே இல்ல. மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவெல்லாம் பார்த்தேன். மாப்பிள்ளைய நான் பார்க்கவே இல்லையே. மாப்பிள்ளை காலையில தான் வருவாரு. இது மண்டபத்துல பொண்ணு அழைச்சிட்டு வந்து வளையல் போட்டு விடுவாங்க. அதுக்காக மாப்பிள்ளையோட அக்கா, தங்கச்சி, அப்புறம் சொந்த பந்தம் எல்லாம் வருவாங்க. மாப்பிள்ளை நாளைக்கு காலைல முகூர்த்தத்துக்கு தான் இங்க வருவாரு. ஓ அப்படியாமா? ஆமாண்டா. ஏ மாமா, உங்களுக்கு என்ன மாப்பிள்ளைய பார்க்க அவ்வளவு ஆர்வம்? அது ஒண்ணும் இல்லம்மா. மாப்பிள்ளை நம்ம ஊர் தான். ஆனா நீங்க பேரா ஆள சொல்றீங்க, எனக்கு யாருன்னே தெரியல. அதான் நமக்கு தெரிஞ்ச பையனா யாருன்னு பாக்கலான்னு பார்த்தேன். அதெல்லாம் பாத்திருப்பீங்க மாமா. இப்பவும் நம்ம ஊருக்குள்ள தான் சுத்திட்டு வருவான். சுத்திட்டு வருவானா? அடியே, என்னடி பேசுற? வருவான் போவான்னு. அத்தை, இதுல என்ன இருக்கு? அதெல்லாம் நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சதும் மரியாதை கொடுத்துக்கலாம். கல்யாணம் முடியற வரைக்கும் சும்மா வாடா போடான்னு கூட பேசலாம். சரிதாண்டி. தமிழ். அண்ணே, தமிழ், எப்போ ஊர்ல இருந்து வந்த? நான் வந்து 3-4 நாள் ஆச்சுக்கா. ஓ அப்படியா? என்ன தமிழ், கல்யாணத்துக்காக வந்தியா? இல்ல அண்ணே, என்னோட பிறந்த நாள் நீங்க வந்த. அம்மா கல்யாணம் அப்படியே இருடான்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சதும் ஊருக்கு கிளம்பிடுவேனே. ஓ அப்படியா? என்ன துளசி, சொல்லுங்கய்யா. என்ன இன்னும் இங்க நின்னுட்டு பேசிட்டு இருக்க? போய் தூங்கு. தூக்கம் வரலங்க. கொஞ்ச நேரம் இங்க காத்தாட நின்னுட்டு. சரிதான் வீரா, எல்லாருக்கும் அப்படித்தான். புது இடம்னா தூக்கம் வராது. இதுல துளசி புது பொண்ணு வேற, எப்படி தூக்கம் வரும்? ஆமாமா ராணி, சரியா சொன்ன. அப்பல இருந்து போய் படுடினா வாய் பேசிக்கிட்டு நின்னுட்டு இருக்கா. இருக்கட்டும்க்கா, நாம எல்லாரும் கிளம்பிட்டா அடுத்த அவாட்டுக்கு போய் படுத்துக்குவா. அதனாலதாம்மா நானும் அப்படியே விட்டுட்டேன். ஆமா, உன் உடம்புக்குலாம் நல்லா இருக்குல்ல? 3 மாசம் முடிஞ்சதா? முடிஞ்சதுக்கா. சரி சரி. வீரா, சொல்லுங்கக்கா. பரவாயில்ல. கல்யாணத்துக்கு முன்ன நின்ன ஜாம் ஜாம்னு ஏற்பாடு பண்ணிட்டீங்க. என் வீட்டுக்காரே ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு.
இதுல என்ன இருக்கு? இதெல்லாம் நம்ம வீட்டு கல்யாணம் தானக்கா. அடுத்து இதோ எங்க வீட்ல அதுவும் நம்ம வீடு தான். உங்க பையன் கல்யாணம் எங்க வீட்டு பொண்ணோட. நிச்சயத்துக்கு பேசணும்னு சொன்னாங்க. பேசுனாங்களா? ஆஹா இல்லையே. ஓ, இன்னும் பேசலையா? சரி சரி, இன்னைக்கு நாளைக்குள்ள சொல்லுவாங்க. என்னண்ணா சொல்றீங்க? ஆமா தமிழ், இந்த மாசத்துல ஒரு நல்ல நாள் பார்த்து உனக்கும் ஹாசினிக்கும் நிச்சயம் பண்ணிடலான்னு அக்கா சொன்னாங்க. பேசுவாங்க. அக்கா வருவாங்க, இல்லாட்டி நான் வரேன் உங்க வீட்டுக்கு வரேன். சரிங்கண்ணே. பாரா, நமக்கே தெரியாம நிச்சயத்தை பத்தி பேசுறாங்களா? என் செல்லம்மா கல்யாணத்துக்கு 4 வருஷம் ஆகும்னா இப்பவே நிச்சயமா? நம்ப முடியலையே. தமிழ், ஏய் தமிழ். அண்ணே சொல்லுங்கண்ணே. என்ன நிச்சயம்னோன கனவுக்கு போயிட்டியா? அப்படியெல்லாம் இல்ல. நாளைக்கு எப்போ ஊருக்கு போக? கல்யாணம் முடிஞ்சதும் பகல்லே கிளம்பிடுவியா இல்ல நைட்டா? நைட்டு தானா? பஸ் புக் பண்ணிட்டேன். நைட்டு இங்க இருந்து கிளம்பினேன்னா அங்க விடிய காலையில போயிடுவேன். ஓ சரி சரி சரி. சரிக்கா, நான் வாரேன். எங்க அக்கா ஏதாவது சொன்னா நான் பேசுறதுக்கு உங்க வீட்டுக்கு வாரேன். சரியா சரியா வீரா. துளசி வாரேம்மா. சரிங்கய்யா. ராணி போலாமா? சரி வீரா. தமிழ், நான் கிளம்புறேன். அக்கா வாரேன்க்கா. சரிம்மா. நாளைக்கு சீக்கிரம் வந்துருங்க. கண்டிப்பா. மா, நானும் வீட்டுக்கு கிளம்புறேன். டேய் எங்க போற? இங்க மண்டபத்திலே இருடா. உனக்கு Dress எல்லாம் நான் கொண்டு வந்துட்டேன். இங்கயா? எனக்கு சத்தியமா தூக்கம் வராதுமா. காலையில நான் சீக்கிரம் எழுந்து வந்துடுறேன். மாமா, நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க. லேட் பண்ணிட்டீங்கனா? அதெல்லாம் லேட் பண்ண மாட்டேன். முகூர்த்தத்துக்கு முன்னையே வந்துடுறேன். இல்ல வேண்டாம் மாமா. நீங்க நைட் இங்கேயே தங்கிக்கோங்க. இல்லம்மா, இருக்கட்டும். காலையில உன்னோட மாப்பிள்ளை இங்க வர்றதுக்குள்ள நான் இங்க வந்துருவேன். நிஜமாவா? நம்பலாமா? நம்பலாம். நான் கிளம்புறேன். காலையில சீக்கிரம் வரேன். சரியா, பாத்து போ. என்னடி, இன்னும் மண்டபத்துக்குள்ள வர மனசு இருக்கா? இல்ல இப்படியே இங்கே நின்றலாம் நினைக்கிறியா? வாங்கத்த, இனி நான் இங்க நின்னு என்ன பண்ண போறேன்? உள்ள போய் தூங்கலாம். வா வா. வாசுகி. என்னங்க? குட் மார்னிங். குட் மார்னிங். என்னங்க, எங்க போயிருந்தீங்க? காலையில சீக்கிரம் குளிச்ச மாதிரி இருக்கு. வீட்ல ஆள வேற காணோம். கோவிலுக்கு போயிருந்தேன். கோவிலுக்கா? என்னங்க திடீர்னு? ஒன்னில சும்மா போகணும்னு தோணுச்சு. அதான் அப்படியே. பொண்டாட்டி மேல ரொம்ப பாசம் வந்துருச்சோ? ஏய், அது எப்பவுமே இருக்கிறதா. சரி, என்ன சாப்பிடுற? டீயா காஃபியா? ரெண்டுமே இல்லங்க, பால். பாலா? இன்னில இருந்து டீ காஃபி கிடையாதுன்னு அத்தை சொல்லிட்டாங்க. காலையில நைட்டு பால் மட்டும் தானா? ஓ சரி சரி. இனிப்பு கம்மியா இருக்குல்ல? இனிப்பு கம்மியா? ஏய் என்னங்க, பிச்சு போடுவேன். ரொம்ப பண்ணக்கூடாது. ஏய், அம்மா சொன்ன மாதிரி 3 மாசத்துக்கு இனிப்பு கம்மியா சேர்த்துக்கோ. அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்சா இனிப்பு நிறைய சாப்பிடு. ஏங்க, ஏன் அப்படி? சாதனா சொன்னாலே. சரிதான், கண்மணி தான் வேணுங்கிறீங்க. சரிங்க. ஆமா, என்னங்க? சொல்லுமா. என்னங்க, சொல்ல போனா நீங்க தான் என்னை விட ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. எப்படிங்க? இவ்வளவு நாள் நான் குழந்தைய பத்தி பேச மொத்தல்லாம் நீங்க பிடி கொடுத்து கூட பேசல. அவசரப்படாம இரு, பொறுமையா இருன்னு சொன்னீங்க. இப்போ என்னங்க? அப்போ நானும் உன் கூட சேர்ந்து கவலைப்பட்டு பேசினா நீ ரொம்ப கவலைப்படுவ. எனக்கு எப்பவும் வாசுகி சந்தோஷமா இருக்கணும். அப்பனா உங்களுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்குமா? என்ன இப்படி கேட்டுட்ட? ரொம்ப. எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா? தெரியுதுங்க. நேத்தே அதை பார்த்தேன். பாத்தியா? ஆமாங்க, கவிதா கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்களே. என்ன வேணும்னாலும் சொல்லுங்க, வாங்கி கொடுக்கறேன். என்னனாலும் பண்றேன். பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? ஏய், அது சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம்தான். வேண்டாங்க, கவிதாங்கறனால உங்களை ஃப்ரீயா விட்டேன். இது மாதிரி வேற யார்கிட்டயாவது பேசுனீங்க? பேசுனா உங்களை சொல்ல மாட்டேன். நீங்க பேசுங்க, செஞ்சு காமிக்கிறேன். ஏய், எப்பவும் நீ மட்டும்தான். வேற யார்கிட்டயும் பேசுறது என்ன? பார்க்க கூட நோ. நிஜமாவா? ஆமாமா. என்னங்க, உங்களை தவிர இந்த உலகத்துல உள்ள எல்லாரும் பொண்ணா மாறிட்டா? ஏய், அப்படி மட்டும் ஒண்ணு நடந்தா? நடந்தா நான் ரொம்ப லக்கி தெரியுமா? லக்கியா? ஆமா. இந்த மாதிரி ஒரு வாய்ப்புலாம் யாருக்காவது கிடைக்குமா? டேய் திரு. ஏய், தப்பாலாம் இல்ல. உன்னை தவிர எல்லாத்துக்கும் அண்ணன் இல்ல தம்பி ஆயிடுறேன். இதத்தான் சொன்னேன் நான் லக்கின்னு. சரிதான். இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்க மொத்தல நான் மன்மதன் வல்லவன் அப்படி இப்படி சொன்னா கூட உன்னை நம்பிடலாம். ஆனா எல்லாத்துக்கும் அண்ணான்னு சொல்ற பத்தியா? உன்கிட்ட கொஞ்சம் உசாராதான்டா இருக்கணும். எப்படி போனாலும் கேட்ட போடுறது. அதுதானே பொண்ணுங்க. சரிதான். சரி சரி, சீக்கிரம் எழுந்து குளிச்சு கிளம்பு. காலேஜ் கொண்டு கூட்டிட்டு போய் திரும்ப வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு தான் நான் கடைக்கு போவேன். என்னங்க, லேட் ஆகும். பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். என்னங்க? சொல்லுங்க.
சிவானிக்கு கால் பண்ணீங்களா? அவ போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. சார்ஜ் போடாம வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா சக்தி கிட்ட பேசினேன். இன்னும் காய்ச்சல் விடலையா, அப்படியே இருக்கான். ரொம்ப கஷ்டமா இருக்குமா. என்னங்க சொல்றீங்க? சிவானிக்கு இன்னைக்கு தான் கடைசி எக்ஸாம். அவ அவ எப்படி எழுத முடியும்? கண்டிப்பா முடியாது. அவளால எழுந்திருக்கவே முடியலையா. சக்தி இப்போ இருக்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும்னு சொன்னா. சீக்கிரம் கூட்டிட்டு போடா, ஒழுங்கா பாத்துக்கோன்னு சொன்னேன். நீ காலேஜ் கிளம்பு, உன்னை வீட்டுல விட்டுட்டு அதுக்கப்புறம் சிவானிய போய் பார்க்கணும். என்னங்க நானும் வரட்டா? வேணாமா, என்னதான் இருந்தாலும் கவிதா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொன்னாங்க. என் தங்கம்ல, ஒரு 3 மாசம் உனக்கு என்னென்ன வேணுமோ சொல்லு, எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கறேன். யாரை பார்க்கணும்னு சொல்லு, எல்லாத்தையும் இங்க கூட்டிட்டு வரேன். நீ மட்டும் கொஞ்சம் வெளியே அலையாம. சரிங்க. தேங்க்ஸ்மா. நான் உன்னை ரொம்ப கட்டுப்படுத்துறேன்னு நினைக்காத. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது தானே. என்னங்க இப்படி சொல்றீங்க? இதுக்காக நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன். இதை விட பெரிய சந்தோஷம் என்ன இருக்கு? 3 மாசத்துக்கு என்ன, 10 மாசம் கூட வீட்லயே பக்குவமா இருந்து பிள்ளைய பெத்துக்கிறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். வாசுகி, சொல்லுங்க. லவ் யூ. லவ் யூங்க. நீ நடக்கும் பொழுது நிழல் தரையில் படாது, உன் நிழலை எனது உடல் நழுவ விடாது, பேரழகின் மேலே ஒரு துரும்பும் தொடாது, பிஞ்சு முகம் ஒரு நொடியும் வாடக்கூடாது, உன்னை பார்த்திருப்பேன் விழிகள் மூடாது, உன்னை தாண்டி எதுவும் தெரியக்கூடாது. ஓ, தாரமே தாரமே வா, வாழ்வில் வாசமே வாசமே நீ தானே, தாரமே தாரமே வா. சிவானி சொன்னா கேளு. காய்ச்சல் குறையவே இல்ல. ஆமா, திரும்பவும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம். என்னால முடியாது. வேண்டாம், சரியா போகும். சிவானி, சொன்னா கேளுமா. வா, இப்போ இருக்க நேத்து மாதிரி நான் கூட்டிட்டு போறேன். நீ நடக்க கூட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். இல்லனா என்னால முடியல. எழுந்து நின்னாலே தலை சுத்துது. இருக்கட்டும்னா நான் பாத்துக்கிறேன். ஐயோ சிவானி, நீ சாப்பிடவே இல்ல, அதனாலயும் தலை சுத்தும். அப்ப நான் கஞ்சி இப்பதான் வச்சேன், கொண்டு வரேன், சாப்பிடுறியா? வேணாம். சக்தி, சக்தி. ராம், நீயா? இதோ வாரேன். ராம் எதுக்கு இங்க வாரான்? ஸ்வேதா, சொல்லு சிவானி. ராம் தான் வந்திருக்கான். நீ என்ன ஏதுன்னு போய் பேசு. என்னால உட்கார முடியல, நான் படுத்துக்கிறேன். என்ன பத்தி கேட்டா எனக்கு இப்ப பரவாயில்லன்னு சொல்லு. இல்லாட்டி ராம் ஏதாவது நினைச்சுக்குவா. ஏய் ப்ளீஸ் ஸ்வேதா, எனக்காக. என்னால உட்கார முடியல, படுத்துக்கிறேன். சரி படு, நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன். ராம், எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு, ஆனா என்னால முடியல. சீக்கிரம் சரியாயிடும். உன்னையும் அபிக்குட்டியும் பார்க்க வாரேன். ராம், வாங்க ராம். சக்தி, சிவானி எப்படி இருக்கா? காய்ச்சல் இன்னும் விடல ராம். ரொம்ப கஷ்டப்படுறா. ஹாஸ்பிட்டலுக்கு வானாலும் கேட்க மாட்டேங்கிறா. என்ன பண்றதுனே தெரியல. இன்னும் காய்ச்சல் விடலையா? சக்தி, நான் சிவானிய பார்க்கலாமா? இல்ல, அபிக்குட்டி நேத்துல இருந்தே அம்மா அம்மான்னு கேட்டுட்டு இருந்தா. அதான் என் லட்டுமாக்கு காய்ச்சல்னா நான் தான் அவளை பாத்துக்குவேன். அது மாதிரி சிவானிய ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு ப்ளீஸ் சக்தி, இன்னைக்கு மட்டும் நான் கூட இருந்து பாத்துக்கவா? சக்தி, தப்பா எதுவும் நினைச்சிடாதீங்க, மனசு கேட்கல. அதான். சரி வாங்க ராம். ரொம்ப தேங்க்ஸ் சக்தி. சிவானி எங்க இருக்கா? வாங்க, உள்ள வாங்க. என்ன லட்டுமா? ஆமாமா, வா பார்க்கலாம். சக்தி, பார்க்கட்டும். சிவானி ரொம்ப முடியாம இருக்கா. ராம பார்த்தாலாவது அவ கொஞ்சம் தெளிர்ச்சியா இருக்காளான்னு பார்க்கலாம். அது மாதிரி ராம் சொல்லியாவது ஹாஸ்பிட்டல் வருவாள்ல. சரி சக்தி, போ. ராம் வாங்க. சிவானி. அபி, அபி குட்டி. என் தங்கம்டா, லட்டுமா. அப்பா எங்க? சிவானி. ராம். ஏய், எழுந்திருக்காத, படுத்துக்கோ. என்ன சிவானி, ரொம்ப முடியலையா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல ராம், ஓகே தான். ஸ்வேதாமா, சொல்லு சக்தி. சிவானிக்கு ஒரு பெட்ஷீட் எடுத்து போத்தி விடு. சரி சக்தி. சக்தி. சரி, கவலையை விடு. ராம் பாத்துக்குவான். ஹாஸ்பிட்டலுக்கு பாத்துக்கட்டும், பாப்போம். சக்தி, காட்டன் துணி இருக்கா? எதுக்கு ராம்? இல்ல, சிவானிக்கு காய்ச்சல் ரொம்ப இருக்கு. காட்டன் துணியை தண்ணியில நினைச்சு கொஞ்ச நேரம் நெத்தியில வச்சா சூடு நல்லா இறங்கிடும். அதான்.
ராம் அங்க இருக்கு. அப்புறம் தண்ணியும். சரிங்க, நான் பாத்துக்கிறேன். அபி சொல்லுங்கம்மா. அம்மாக்கு காய்ச்சல் ரொம்ப இருக்கு. பாப்பா சின்ன பிள்ளைல பக்கத்துல வராதடா. ராம் நீ பாப்பாவை கூட்டிட்டு போ, நான் பாத்துக்கிறேன். இல்ல இல்ல சிஸ்டர், நீங்க நான் பாப்பாவை பாத்துக்கிறேன் ராம். லட்டுமா அத்தைட்ட போறியா? அம்மாவுக்கு அப்பதான் காய்ச்சல் சரியாகும். காய்ச்சல் சரியா போனோம்னா விளையாடலாம். அபி குட்டி இங்க வா. அப்புறம் ஏதாவது சாப்பிட்டாளா? இல்ல ராம், நைட்ல இருந்தே ஒண்ணும் சாப்பிடல. இப்ப கூட கஞ்சி போட்டு வச்சிருக்கேன். ஓ சரி, நீங்க எடுத்துட்டு வாங்க. ராம் இப்போ வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டேன்னு சொல்றா. ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொன்னானா? சொல்லுங்க, நான் உடனே வரேன். சரி சக்தி. ஆபீஸ் வரைக்கும் நான் போகணும், போயிட்டு வந்துடுறேன். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க ராம். ஸ்வேதாமா பாத்துக்கோ. சரி சக்தி. ராம் கஞ்சியை சூடு பண்ணி ஒரு 10 நிமிஷத்துல கொண்டு வரேன். சரிங்க. சிவானி, ராம் உனக்கு ஒண்ணே இல்ல, நான் உன் கூடயே தான் இருப்பேன். நான் பாத்துக்கிறேன், சரியா? ராம் நீ என் கூட இருந்து என்ன பாத்துக்கிறியா? எனக்காக நீ ரொம்ப தேங்க்ஸ் ராம். சிவானி சொல்லு ராம். இரு துணி, கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கட்டும். ஏமா, ஏன் சாப்பிடல? பசிக்கல ராம். அதுக்காக சாப்பிடாம இருப்பாங்களா? பாத்தியா, நீ சாப்பிடாதனாலதான் உன்னால எழுந்து உட்கார கூட முடியல. இல்ல ராம், இது சாப்பிடாமையே நைட் ஃபுல்லா வாமிட் பண்ணிட்டேன். எனக்கு தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, முடியல ராம். சரி, இப்ப ஸ்வேதா கஞ்சி கொண்டு வரட்டும், நான் உனக்கு கொஞ்சோண்டு தாரேன். வேணா ராம். சிவானி, நான் சொன்னா கேட்கணும். சாப்பிட்டாதான் மாத்திரை போட முடியும். காய்ச்சல் குறையணும்ல. எனக்காக ப்ளீஸ்மா. ப்ளீஸ் ராம், வேணா ராம், நான் சாப்பிடுறேன். சரிம்மா. ராம் இந்தாங்க ராம். தேங்க்ஸ் ஸ்வேதா. பாப்பா என்ன பண்றா? விளையாண்டுட்டு இருக்கா ராம், நான் பாத்துக்கிறேன். சரிங்க ஸ்வேதா. சிவானி சாப்பிட்டுட்டானா? மாத்திரை அந்த டேபிள்ல தான் இருக்கு, கொடுத்துறீங்களா? நான் பாத்துக்கிறேன். ஏதாவது தேவைன்னா கூப்பிடுங்க. சரிங்க. சிவானி, மெதுவா எழுந்துக்கிறியா? ப்ளீஸ்மா, எனக்காக சாப்பிடுறியா? கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறேன், உன்னால முடியலாட்டி சொல்லிரு. சரி ராம். இந்தா சாப்பிடு. நல்லா இருக்கா? ராம் போதும். இன்னும் கொஞ்சமா? முடியல. சரி, மாத்திரை போறியா? இல்ல ராம், கொஞ்ச நேரம் ஆகட்டும். சரி, ஒரு 10 நிமிஷம். ராம் சொல்லுமா. ரொம்ப தேங்க்ஸ் ராம். எதுக்கு? இல்ல ராம், என்னை யாரும் இப்படி பாத்துக்கிட்டது இல்ல. நீ என் பக்கத்துல உட்காந்து சாப்பாடுலாம் ஊட்டி விட்டு தேங்க்ஸ் ராம். ஏய், நமக்குள்ள என்ன தேங்க்ஸ்? நான் உன்னை பார்க்காம வேற யார் பாப்பா? ஏன் சிவானி, நான் தான் உன்னை பாத்துக்குவேன். ராம் சொல்லுமா. நான் நான் ராம் சொல்லுமா. என் அம்மா மடியில படுத்ததே இல்ல. உன் மடியில கொஞ்ச நேரம். வா படுத்துக்கோ. ராம் வாமா படுத்துக்கோ. ஓகேவா? ராம் சொல்லுமா. ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, நெத்தியில வச்ச துணியை எடுத்த? அது வேண்டாம். ஏமா, அப்பதான் சூடு குறையும். இல்ல ராம், எனக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. ஏய், மாத்திரையே போடல, அதுங்கள என்ன பரவாயில்ல? அதான் நீ என் பக்கத்துல இருக்கியே. சரிதான். ராம் சொல்லுமா. என் அண்ணன் கிட்ட என்ன சொன்ன? என்ன பாத்துக்க சரின்னு சொல்லிட்டான். உங்க அண்ணன் கிட்டயா? ஏ லட்டுமாவை நான் எப்படி பாத்துக்குவேனோ அதே மாதிரி உன் தங்கச்சியும் பாத்துக்கிறேன். பர்மிஷன் கொடுப்பியான்னு கேட்டேன். சரின்னு சொல்லிட்டான். அப்பனா நான் உனக்கு குழந்தையா? ராம் சொல்லுமா. நைட்டு வாமிட் பண்ணேனா? அப்போ ட்ரெஸ் எல்லாம் பட்டுருச்சு. அதான் மாத்திட்டு இந்த ட்ரெஸ் போட்டேன். வந்ததும் கவனிச்சேன், எனக்கு பெட்ஷீட் வச்சு போர்த்தி விட்டத. இப்ப வேணா நான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடவா? மாத்தலாம். இப்பதானே படுத்திருக்க, கொஞ்ச நேரம் பாடு, அப்புறம் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துரு. சரி ராம். சரி, மாத்திரை போட்டுக்கிறியா? இப்பதானே படுத்திருக்கேன், கொஞ்ச நேரம் கழிச்சு. சரிமா. ஏய், என்ன அழுகுறியா? என்ன இப்பதான் சந்தோஷமா சிரிச்ச? இல்ல ராம், நேத்து நைட்டு எனக்கு யாருமே இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்படி கொஞ்ச நேரம் ஆறுதலா மடியில படுத்து பேச, பக்கத்துல உட்காந்து என்ன பாத்துக்க யாரும் இல்லைன்னு நினைச்சேராம். ஆனா இப்போ நீ ரொம்ப தேங்க்ஸ் ராம். என் அம்மா கிட்ட கிடைக்காத பாசம் உன்கிட்ட எனக்கு கிடைக்குது. ஏய், இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற? ஏன் சிவானிய நான் பார்க்காம விட்டுருவேனா? எனக்கும் நைட் எல்லாம் தூக்கம் வரல, ஒன்னாதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன் சிவானி எப்படி இருக்காளோன்னு. எப்பவுமே இப்படி ஒன்ன நான் பாத்துக்குவேன், சரியா?
கிடைச்சது இழக்கிறதும் இழந்தது கிடக்கிறதும் அதுக்கு பழகிறதும் நியாயம்தானடி. என் அம்மா மடியில படுத்தது குடித்தது எடுக்கிறதும் வேற ஒண்ணு கொடுக்கிறதும் நடந்தது மறுக்கிறதும் வழக்கம் தானே. நான கண்ணே நீ கலங்காதடி என் உயிரோட ஆதாரம் நீ தான்.